Hi, hello, welcome back to our channel kannammaKattappa. ஸோ உங்கள் வீட்டில் முட்டையும் பாலும் இருக்குது அப்படின்னா கண்டிப்பாக இந்த ஸ்வீட் ரெசிபி ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்ப சூப்பராக இருக்கும். அண்ட் இந்த ரெசிபி நீங்கள் செஞ்சு ட்ரை பண்ணதுக்கப்புறமா சாப்பிட்டதுக்கப்புறமா நீங்கள் இதுக்கு அடிக்ட் ஆகிடுவீங்க. அந்தளவுக்கு ஒரு டேஸ்டியான ரெசிபி தான் இது. ஸோ ரெசிபின்றனே என்ன ரெசிபி அப்படின்னு கேட்டிங்கன்னா முட்டை அல்வா தான். ஸோ ரொம்ப சிம்பிளாக நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய இன்க்ரீடியன்ட்ஸ் வச்சுட்டு ஈஸியாக எப்படி செய்யலாம் அப்படிங்கிறத இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ ஸ்ட்ரைட்டாக வீடியோக்குள்ளே போகலாம். ஆனால் அதுக்கு முன்னாடி சேனலில் இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். சேனல் நேம் பக்கத்தில் இருக்கக்கூடிய அந்த ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணிட்டு அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. பெல் ஐக்கானை கிளிக் பண்ணதுக்கப்புறம் ஆல் அப்படிங்கிற ஆப்ஷனை கிளிக் பண்ணிங்கன்னா தான் நான் அடுத்து போடுற வீடியோஸ்க்கு உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். நீங்கள் என்னோடய வீடியோஸை மிஸ் பண்ணாமல் பார்க்க முடியும். ஸோ வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். நான் ஃபஸ்ட்டு ஒரு பவுல் எடுத்து வச்சுருக்கேன். இந்த பவுலில் நம்ம எல்லா இன்க்ரீடியண்ட்டையுமே இதிலேயே நம்ம சேர்த்துக்க போகிறோம். என்னென்ன இன்க்ரீடியன்ட் சொல்கிறேன். ஃபஸ்ட் நான் இதில் வந்து ஒரு 3 முட்டை, ரூம் டெம்பரேச்சரில் இருக்கக்கூடிய 3 முட்டை வந்து நம்ம இதில் சேர்த்துக்கலாம். முட்டை வந்து கோல்டாவோ ஹாட்டாவோ இருக்கக்கூடாது, ரூம் டெம்பரேச்சரில் கரெக்டாக இருக்கணும். ஸோ இது கூட ஒரு பிஞ்சு ஏலக்காய் பொடி சேர்த்துக்கோங்க, ஒரு 1/4 டீஸ்பூன் சேர்த்துக்கோங்க. அதுக்கப்புறமா 1 கப்பு சுகர் சேர்த்துக்கிறேன் நான் இது கூடவே. ஏலக்காய் பொடிக்கு பதிலாக நீங்கள் வெண்ணிலா எசன்ஸ் கூட சேர்த்துக்கலாம். பட் ஆனால் அதில் டேஸ்ட் டிஃப்ரெண்ட் இருக்கும். நம்ம ஒரு அல்வா சாப்பிட்ட ஃபீலிங்ஸ் வராது, ஏதோ ஒரு ஸ்வீட் சாப்பிட்ட மாதிரி இருக்கும். இப்போது இந்த எக்கு யோக் எல்லாமே மிக்ஸ் ஆகிற மாதிரி லைட்டாக ஒரு பீட்டர் வச்சுட்டு மிக்ஸ் பண்ணி விடுங்க. எக் யோக்கும் அப்புறம் அந்த எக் ஒயிட்டும் வந்துட்டு மிக்ஸ் ஆகிற மாதிரி மிக்ஸ் பண்ணி விடுங்க. அது கூடவே அந்த சுகர் வந்து ஃபுல்லாக மெல்ட் ஆகணும்னு அவசியம் கிடையாது. அது கூடவே நம்ம இப்போது ஒரு 3/4 கப்பு பால் சேர்த்துக்க போகிறோம். இப்போது இதிலையே ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு கீ சேர்த்துக்கலாம். நீங்கள் இதுக்கு பதிலாக ஆயிலும் சேர்த்துக்கலாம். ஆயில் பிடிக்காதவங்க டால்டா அந்த மாதிரி நீங்கள் சேர்த்துக்கலாம். பட் கீனா தான் நம்ம முன்னாடியே சொன்ன மாதிரி அந்த ஒரு ஹல்வா சாப்பிட்ட ஒரு ஃபீல் கிடைக்கும். இப்போ நான் அடுப்பில் வந்துட்டு ஒரு பேன் வச்சுருக்கேன். இதில் நம்ம மிக்ஸ் பண்ணி வச்சுருக்கக்கூடிய அந்த எக் மிக்சர் இருக்குல்ல, அதை வந்துட்டு அப்படியே இதில் ஊற்றிக்கலாம். அண்ட் வந்து அடுப்பு வந்து ரொம்ப ஸ்லோவாக இருக்கணும், ரொம்ப சிம்மில் வச்சுக்கோங்க. வச்சுட்டு லைட்டாக இந்த மாதிரி பீட் பண்ணிகிட்டே இருங்க, கைவிடாமல் கிளறிட்டே இருக்கணும். இப்போ பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ஹீட் ஆகி அந்த கீ எல்லாம் மேலே வந்து செப்ரேட்டாக நிற்கிது. அதெல்லாம் மிக்ஸ் ஆகிற மாதிரி இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணிக்கிட்டே இருங்க. ரொம்ப தண்ணியாக இருக்க மாதிரி இருக்கும். பட் ஆனால் கொஞ்சம் நேரத்துலேயே ஒரு 10 to 15 மினிட்ஸ்லேயே இதுக்கு வந்து கொஞ்சம் கெட்டியாக ஆரம்பிச்சிரும். ரொம்பலாம் டைம் எடுக்காது. ஸோ இப்போ பார்த்திங்கன்னா நல்லா கலர் சேஞ்ச் ஆயிடுச்சு, அந்த கீ எல்லாம் உள்ளே இழுத்துக்குச்சு. இப்போ இந்த டைமில் நம்ம இன்னும் கொஞ்சம் கூட கீ சேர்த்துக்கலாம். இதில் நான் வந்து 1 ஸ்பூன் சேர்த்துருக்கேன். சேர்த்துட்டு இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணி விடுங்க. திருப்பியும் அந்த நம்ம இப்போ சேர்த்த அந்த நெய்யையும் நல்லா வந்து உள்ளே இழுத்துக்கும். அதே டைமில் அந்த எக் மிக்ஸ் வந்து கொஞ்சம் கெட்டியாகிறதையும் நீங்கள் பார்ப்பீங்க. இப்போ பார்த்தீங்கன்னா தெரியும், நல்லா அந்த கீயை வந்து உள்ளே இழுத்துக்குச்சு. இந்த மாதிரி கைவிடாமல் கலரிட்டே இருக்கணும். இப்போ இது கூட இன்னும் 1 ஸ்பூன் கூட நான் கீ சேர்த்துக்கிறேன். இப்போ பார்த்தீங்கன்னா இந்த நெய்யும் இப்போ நம்ம சேர்த்த நெய்யும் உள்ளே இழுத்துக்கிச்சு பாருங்கள். அண்ட் அதே மாதிரி நம்ம வந்து கைவிடாமல் தான் கிளறி விடணும். கை எடுத்துட்டிங்க அப்படின்னா அங்கே பார்த்தீங்கன்னா தெரியும், ஃபுல்லாக மேலே தெரித்து வேஸ்ட் ஆகும். அந்த ஃபுல்லாக அந்த கவுண்டர் டாப் ஃபுல்லாக வேஸ்ட் ஆகிடும். ஸோ அந்தளவுக்கு வெளியே வரைக்கும் தெரிக்கும். இந்த மாதிரி கைவிடாமல் நீங்கள் கிளறிட்டே இருக்கும்போது அது அவ்வளோவா தெரிக்காது. இப்போ இதோட கலரை கொஞ்சம் சேஞ்ச் பண்ணுறதுக்காக நான் கொஞ்சமாக கேசரி பவுடர் ஆட் பண்ணுறேன். உங்களுக்கு வேணும் அப்படின்னா நீங்கள் குங்குமப்பூ கூட ஆட் பண்ணிக்கலாம் பாலில் மிக்ஸ் பண்ணிவிட்டு. இல்லை அப்படின்னா கொஞ்சமாக டர்மரிக் பவுடர் சேர்த்துக்கலாம், மஞ்சள் பொடி. பட் அதோட டேஸ்ட் எப்படி இருக்குன்னு எனக்கு தெரில. மறுபடியும் இந்த மாதிரி கைவிடாமல் கிளறிட்டே இருங்க. இப்போ பார்த்தீங்கன்னா தெரியும், ஓரளவுக்கு திக்காக இருக்குது. ஸோ நம்ம சேனலில் கிவ்அவே நடந்துகிட்ருக்கு. அதில் நீங்கள் பார்ட்டிசிபேட் பண்ணணும்னா என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணியிருக்கணும். அண்ட் போடுற எல்லா வீடியோஸையும் வாட்ச் பண்ணிவிட்டு லைக் பண்ணிவிட்டு மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் உங்களோட ஃபீட்பேக்ஸ் கொடுங்க. அதை வச்சு தான் நம்ம வந்து வின்னரை செலக்ட் பண்ணுவோம். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா
நான் கொஞ்சமாக பாதாம், அது உங்களுக்கு என்ன நட்ஸ் வேணுமோ நீங்கள் அதை சேர்த்துக்கலாம். நான் வந்துட்டு இதில் ரோஸ்ட் பண்ணலை, அதாவது கீல ரோஸ்ட் பண்ணலை, பச்சையான அந்த பாதாமை கட் பண்ணிவிட்டு அதில் சேர்த்துருக்கேன். இப்போ பார்த்திங்கன்னா கொஞ்சம் சுருண்டு வருது, பட் ஆனால் இது நம்ம கன்சிஸ்டன்சி கிடையாது. இப்போ பார்த்திங்கன்னா இன்னுமே ட்ரை ஆயிடுச்சு, நல்லா ட்ரை ஆகிருக்கு. எண்ணெய், அதாவது அந்த கீ எல்லாம் சைடில் பிரிஞ்சு வருது பாருங்கள். கண்டினியூவாக கிளறிட்டே இருங்க. இப்போ பார்த்தீங்கன்னா தெரியும், நல்ல உதிரியாக வந்திருக்கு. இதுதான் நம்ம கன்சிஸ்டன்சி. இந்த டைமில் நம்ம வந்து அடுப்பை ஆஃப் பண்ணிக்கலாம். ஸோ அவ்வளோதான், நம்ம ரெசிபி வந்து ரெடி ஆயிடுச்சு. இதையே நீங்கள் வந்துட்டு பேக் பண்ணி எடுத்துடலாம். இதை வந்துட்டு அப்படியே ஒரு ட்ரேயில் மாற்றிட்டு ஒரு 15 மினிட்ஸ் 10 to 15 மினிட்ஸ் பேக் பண்ணி எடுத்தீங்க அப்படின்னா முட்டை மிட்டாயின்னு சொல்லுவாங்கள்ல, அந்த ரெசிபி ரெடி ஆயிரும். பட் நம்ம இன்றைக்கி வந்து முட்டை ஹல்வா தான் செய்கிறோம். அதனால் இதை இப்படியே சர்வ் பண்ண ஆரம்பிச்சிடலாம். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், அண்ட் ரொம்ப பிடிச்சிருந்ததுன்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அண்ட் மறக்காமல் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருந்தது அப்படிங்கிறத கமெண்ட் பாக்ஸில் உங்களோட ஃபீட்பேக்ஸை கொடுங்க. உங்கள் ஃபீட்பேக்ஸ் வந்து எனக்கு ரொம்ப பெரிய மோட்டிவேஷனலாக இருக்கும். அண்ட் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இதே மாதிரி இன்னும் நிறைய வீடியோஸ் வந்துகிட்டே இருக்குது. ஸோ நாளைக்கு இதே டைம் இன்னொரு செம்மையான வீடியோவில் நான் உங்களை மீட் பண்ணுறேன். அது வரைக்கும் டடா பாய்.